ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெஜ் ரோல்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். அடுத்து முட்டைக்கோஸ், அதையும் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதே போல் கேரட்டை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் குடமிளகா, அதையும் நறுக்கிக்கோங்க. எல்லாத்தையும் நறுக்கியாச்சு. கூட பீன்ஸ் இல்லை வேறு பட்டாணி எது சேர்க்கனாலும் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட இல்லை, அதனால் அந்த 4 மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும் அப்படின்லாம் இல்லை. இது கூடவே நறுக்குன இஞ்சி பூண்டு அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு நறுக்கி சேர்த்தோன்னா அது கடிப்படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ கேரட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக குக் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, ஏன்னா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம் அடுத்து, அதனால் ஹாஃப் குக்கிங் இருந்தாலே போதும். இப்போ கேபேஜ் சேர்த்துக்கலாம். இது கூட பன்னீர் சேர்த்துக்கலாம் கடைசியாக இறக்கும்போது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தோடனே சீக்கிரம் வதங்கிடும். இப்போ கடைசியாக நறுக்கின குடமிளகா அதையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்க்கலாம், ஆனால் நம்ம குழந்தைங்க சாப்பிடும்போது கடிப்பட்டுரும், அதனால் பச்சை மிளகா சேர்க்கலாம். அதுக்கு பதிலாக கொஞ்சமாக சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் நான் வினிகர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்டஃபிங்க்கெலாம் தக்காளி சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக வினிகரோ இல்லை லெமன் ஜூஸோ சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள், ரொம்ப சேர்க்கலை, நான் மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன், அதனால் மிளகாத்தூள் கம்மியாக 1/2 டீஸ்பூன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. இதை 2 விதமாக பண்ணலாம். ஒன்று சில்லி சாஸ், சோயா சாஸ் அதெல்லாம் சேர்த்து ஒன்று பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கரம் மசாலா தூள் மட்டும் சேர்த்துட்டு அந்த இதுவும் பண்ணலாம். எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ளேவர் சேர்த்து நீங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் கரம் மசாலா தூள் சேர்க்க போகிறேன். சோயா சாஸ் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி நான் கரம் மசாலா தூள் சேர்க்க போகிறேன். இந்த ஃப்ளேவர் எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால தான். இது கூட பன்னீரோ சீஸோ எதுனாலும் துருவி போட்டுக்கலாம். நீங்கள் கூட சீஸ் கூட துருவி சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 50% தான் குக் ஆகிருக்கு. கரெக்டாக ஆக போதும், ரொம்ப ஃபுல்லாக குக் பண்ணக்கூடாது. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இது ஆறட்டும், நம்ம அதுக்கு மாவு தயார் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேன். ஏன்னா அந்த அளவு ஸ்டஃபிங்க்கு 1/2 கப் கரெக்டாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதுக்காக தான். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ கொஞ்சம் தண்ணியாக அதை கரைச்சிக்கலாம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு. ஏற்கனவே நான் ஒரு ரோல்ஸ் போட்டிருந்தேன், அது பேன் கேக் போல் பண்ணிவிட்டு பண்ணேன். இதுவும் அது போல் தான், ஆனால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக பண்ண போகிறோம்.
இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. இவ்வளோ திக்னஸ் இருக்கட்டும். பேன் கேக் அன்றைக்கி ஊற்றின மாதிரினா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்க்கணும். இது கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. மாவை கொஞ்சமாக தொட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சுற்றிலும் இது மாதிரி தடவிக்கோங்க. இதை போல் எடுத்துக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ வந்து ரோல் பண்ணிக்கலாம். சென்டரில் கொஞ்சமாக வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மைதா மாவில் கோட் பண்ணிக்கோங்க. இந்த மைதா பேஸ்ட்டை இதில் ஒட்டிக்கோங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த ரோல்ஸ் வந்து நம்ம பேன் கேக் மாதிரி பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணணும். இது அப்படி பண்ண வேண்டாம். அப்படி ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குன்னு. பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும் இதுவும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸோ அந்த மாதிரிலாம் தேவையில்லை. அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோசா மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.